பெற்ற அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு உள்ளூராட்சி சபையின் உறுப்பினர்களில் 50% அல்லது அதற்கு மேல் உறுப்பினர்களை கொண்டிருந்தால் அந்த கட்சி அல்லது குழுவின் மேயர், நகராட்சி தலைவர் மற்றும் துணை மேயர் யார் என்பது குறித்த முடிவை சொல்லுமாறு ஆணையாளர் கேட்பார். பிரிவு 66(p)(2) மேயர் அல்லது துணை மேயர் பதவி காலியாகிவிட்டால் அதே கட்சி அல்லது குழு 30 நாட்களுக்குள் தங்களின் உறுப்பினர்களில் ஒருவரை அதற்காக நியமித்து ஆணையாளருக்கு தெரிவிக்க வேண்டும். பிரிவு 66(p)(3) அந்த கட்சி அல்லது குழு 30 நாட்களுக்குள் அறிவிக்கவில்லை என்றால் அந்த கட்சி அல்லது குழுவில் அதிக ஓட்டுகளை பெற்ற உறுப்பினர் மேயராக அல்லது துணை மேயராக நியமிக்கப்படுவார். பிரிவு 66(p)(4) மேயர் ஒருவர் ராஜினாமா செய்து பதவி விலகினால் அடுத்த முறையும் அதே நிலை ஏற்பட்டால் அந்த உள்ளூராட்சி சபை கலைக்கப்படும். பிறகு அந்த காலத்துக்குள் உள்ளூர் நிர்வாகத்தை நடத்துவதற்கு சிறப்பு ஆணையாளர் நியமிக்கப்படுவார். 50% மேல் இருக்காத போது பிரிவுகள் 66(c), 66(d), 66(e), 66(f). பிரிவு 66(c) புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி சபையின் முதலாவது கூட்டத்தில் மேயர் மற்றும் துணை மேயர் தேர்வு செய்யப்படுவர். இந்த கூட்டத்தை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு 1 மாதத்துக்குள் உள்ளூர் நிர்வாக ஆணையாளர் நடத்த வேண்டும். இந்த கூட்டத்துக்கான அறிவிப்பு கேசட் அரசு வெளியீடு 3 மொழிகளிலும் பத்திரிகைகள் மற்றும் பதிவுத்த பாலில் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். பிரிவு 66(t) முதல் கூட்டத்தில் ஆணையாளர் தலைமையில் உறுப்பினர்கள் தங்களுள் ஒருவரை மேயராக தேர்வு செய்வர். ஒரே ஒருவரையே பரிந்துரைத்தால் அவர் மேயராக தானாகவே அறிவிக்கப்படுவார். அதே நேரத்தில் பலரும் போட்டியிட்டால் கையெழுத்து ஓட்டு அல்லது ரகசிய ஓட்டு மூலம் ஒருவர் தேர்வு செய்யப்படுவார். பிரிவு 66(e) ஒருவருக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் குறைந்த ஓட்டுகள் பெற்றவர் வெளியேற்றப்பட்டு மீண்டும் ஓட்டு நடக்கும். ஒரே ஓட்டு கிடைத்தால் சீட்டு எடுக்கும் முறையில் முடிவு செய்யப்படும். பிரிவு 66(f) துணை மேயர் கூட அதே முறையிலேயே தேர்வு செய்யப்படுவார். இந்த கூட்டத்தை புதிய மேயர் தலைமை வகிப்பார். மேயர் அல்லது துணை மேயர் பதவி காலியானால் பிரிவு 66(g) பிரிவு 66(g) மேயர் அல்லது துணை மேயர் பதவி காலியானால் 6 வாரத்துக்குள் புதிய மேயர் அல்லது துணை மேயரை தேர்ந்தெடுக்க ஆணையாளர் கூட்டத்தை நடத்த வேண்டும். அந்த கூட்டத்துக்கான அறிவிப்பு பிரிவு 66(c) மாதிரியே செய்யப்பட வேண்டும். முக்கிய விவரங்கள்: தானாக ராஜினாமா செய்ததாக கருதப்படும் என்றால் சட்டப்படி மேயர் தானாக பதவியை இழக்க நேரிடும். எடுத்துக்கொள் நீண்டகால காணாமல் போகல், தகுதி இழப்பு போன்றவை. அப்படி ராஜினாமா செய்தால் அந்த மேயர் பதவியில் வேறு ஒருவர் நியமிக்கப்பட்டாலும் அவர் மீண்டும் ராஜினாமா செய்தால் அந்த உள்ளூராட்சி சபை கலைக்கப்படும். பிறகு சிறப்பு ஆணையாளர் நிர்வாகத்தை மேற்கொள்வார். எந்த கட்சி அல்லது குழுவுக்கும் பெரும்பான்மை இல்லை என்றால் மேயர் மற்றும் துணை மேயர் உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்படுவார். அதற்கான சட்ட விதிமுறைகள் உள்ளன. எந்த நேரமும் மேயர் அல்லது துணை மேயர் காலியாகும் போது 6 வாரத்துக்குள் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும். பிரிவுகள் குறிப்பு 66(a) உறுப்பினர் பதவி காலியிடப்பட்டால் நிரப்பும் விதி. 66(p) பெரும்பான்மை உள்ள கட்சி அல்லது குழுவினருக்கு மேயர் துணை மேயர் நியமனம். 66(c) 66(f) பெரும்பான்மை இல்லாத சமயம் மேயர் தானாக பதவி இழக்கும் சந்தர்ப்பங்கள். இந்த விளக்கம் 2012 சட்ட திருத்தத்தின்படி இலங்கை உள்ளூராட்சி சபைகளில் மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகள் எப்படி நிர்வகிக்கப்படுகின்றன என்பது பற்றி எளிதாக விளக்குகிறது.